தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல மிடா SIM32R மிக்சரோட சிக்னல் ஃப்ளோ பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அந்த சிக்னல் ஃப்ளோவில் ஒரு மைக் இன்புட் நம்ம கொடுத்து பிசிக்கலி அந்த மைக் அவுட்புட் வந்து நம்ம ஸ்பீக்கர்ல எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மைக் இன்புட் வந்து சேனல் நம்பர் 10ல் பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்புட் செலெக்ஷன் இன்புட் 1 to 8, இன்புட் 9 to 16, 17 to 24, 25 to 32. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட் வந்து 9 to 16 எடுப்போம். ஏன்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்க ஹார்ட்வேரில் கனெக்ட் பண்ணியிருக்க சேனல் நம்பர் 10. ஸோ சேனல் நம்பர் 10 வந்து 9 to 16க்குள்ளாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சேனல் வந்து 10 செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஹார்ட்வேர் நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சு, சேனல் நம்பர் 10 செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஃபிகரேஷன் ப்ரீஆம்ப் அந்த செக்ஷனில் வந்து வியூ பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் சேனலோட டீட்டெயில்ஸ், அதாவது சோர்ஸ் எங்கே இருந்து வருது, கெயின் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சேனல் நம்பர் 10, அதுக்கப்புறம் கெயின் வந்து இப்போ நெகட்டிவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கெயின் நாபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதோட கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ கெயின் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இதில் இந்த சிக்னல் லெவல் வந்து -18 அந்த லெவலில் வரது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஹலோ செக் 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 டெஸ்டிங், ஹலோ செக் செக் டெஸ்டிங், ஹலோ செக் டெஸ்டிங், ஹலோ செக் டெஸ்டிங், செக் 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 டெஸ்டிங், ஹலோ செக் டெஸ்டிங், ஹலோ செக் செக் செக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 18ல் வந்து நமக்கு 18ல் சிக்னல் லெவல் வந்து இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ நார்மலி பேசும்போது சிக்னல் லெவல் வந்து 18ல் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. அதுவே நீங்கள் இப்போ கெயினில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 +35 வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் இதோட இன்புட் வந்து நம்ம கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இன்புட் நம்ம கெயின் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து ஃபேடர் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சேனல் நம்பர் 10ல் இருந்து 10 செலக்ட் பண்ணிவிட்டு இதோட இந்த ஃபேடரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது நமக்கு என்ன லெவலுக்கு வந்து அவுட்புட் தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நார்மலி நான் வந்து 10ல் வைப்பேன். ஸோ இப்போ நீங்கள் 10ல் வச்சுட்டு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நார்மல் அந்த எல்இடி வந்து உங்களுக்கு தெரியும், அந்த எல்இடி பிளிங்க் ஆகுறது தெரியும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அவுட்புட் வந்து இந்த அவுட்புட் ஃபேடர் வந்து நீங்கள் 0லையோ இல்லை அது எவ்வளோ லெவல் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு வச்சா உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ நீங்கள் அந்த செகண்ட் மைக், அதாவது நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்க மைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து -18ல் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபுல் அவுட்புட் கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள். இன்புட்டை கனெக்ட் பண்ணுறோம், கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஃபேடரை எவ்வளோ லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு ஏற்றுறோம். அவுட்புட் வந்து எந்த சேனலில் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேடரை வந்து மேலே ஏற்றுறோம். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் எங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, அதாவது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னா டிஃபால்ட்டாக இந்த சிஸ்டத்தில் 7 and 8 சேனலில் இருக்கும். அது நீங்கள் ரூட்டிங்கில் போயிட்டு அவுட்புட்ஸ் 7 பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் 8 வந்து ரைட்டுக்கும் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அவுட்புட் 7 and 8ல் நீங்கள் ப்ளக் பண்ணி ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் கான்ஃபிகரேஷன். ஸோ மீதி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட்லி இதோட செட்டப் என்னென்ன செட்டப் இருக்குது, நம்ம முதல்ல இந்த சிஸ்டம் வாங்கும்போது என்னென்ன நம்ம செக் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும், அந்த விஷயங்களை மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் see you, bye.